वेदांत देशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसार मनवद्य गुणम्बुदाग्र्यम् नारायणाद्य चतुर्य कृपाभिषिक्तम् श्रीरंगनाथ यतिशेखरमाश्रयामः. நமஸ்ஸபாயை. இன்றைய தினம் ஸ்ரத்தா உத்தர பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 7ல இருந்துட்டு இருக்கும். சென்ற வகுப்புல ஸ்லோகம் நம்பர் 9 and 10 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். கடைசியா பார்த்த அந்த 10வது ஸ்லோகம் என்ன? தம் சந்தஹ ஸ்ரோதும் அர்ஹந்தி சதசத் வியக்தி ஹேதவஹ கேம்னஹ சம்லக்ஷதே ஹ்யக்னௌ விசுத்திஹி ஷியாமிகாபிவா அப்படிங்கிற அந்த ஸ்லோகம். அதற்கு என்ன தாத்பரியம் அப்படின்னாக்கா, அதாவது காளிதாசன் சொல்றான், நான் எழுதக்கூடிய அந்த காவியத்தை பெரியோர்கள் செவிசாய்த்து கேட்க வேண்டும் அப்படிங்கிறான். எதுக்காக அப்படின்னாக்கா, அப்பதான் அந்த காவியத்துல இருக்கக்கூடிய குணத்தையும் சரி குற்றத்தையும் சரி எடுத்துக்காட்ட வல்லவர்கள் சான்றோர்கள் தான். அப்பேற்பட்ட சான்றோர்கள் என்னுடைய காவியத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று சொல்றான். அத ஒரு கம்பாரிசன் பண்ணி சொல்றான். எப்படி ஒரு தங்கமானது அக்னியில காய்ச்சப்பட்டு அதுல ஏதானும் வேற உலோகங்கள் கலக்கப்பட்டிருக்கா அல்லது சுத்தமான தங்கமானது தெரிய வருமோ, அத போல பெரியோர்கள் நான் எழுதக்கூடிய காவியத்தை செவிசாய்த்து கேட்டு அதில் உள்ள குணத்தையும் சரி குற்றத்தையும் சரி எடுத்துக்காட்ட வல்லவர்கள் அவர்களே அப்படிங்கிற மாதிரி காளிதாசன் அந்த 10வது ஸ்லோகத்துல காண்பிச்சு கொடுத்திருந்தா, அதை நம்ம பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 11 and 12 சொல்லக்கூடிய 2 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதுல அந்த 11வது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் பாருங்கோ. சம்பிரதி கிரந்தே பிரதிபாத்தியம் விஷயம் பிரஸ்தௌதி. இப்பதான் இந்த கிரந்தத்துல என்ன சொல்ல போறேன் சொல்லிட்டான் இல்லையா, ரகு மகாராஜாக்களுடைய சரிதத்தை எழுத போகிறேன்னு சொல்லிட்டான். சரி, இப்பதான் அந்த காவியத்துக்குள்ளேயே பிரவேசம் பண்றான் மகாகவி காளிதாசன். அதனால சம்பிரதி கிரந்தே, இந்த ரகுவம்சம் சொல்லக்கூடிய கிரந்தத்தில் பிரதிபாத்தியம் விஷயம் பிரஸ்தௌதி சொல்ல ஆரம்பிக்கிறானா. என்ன விஷயம் பாருங்க. வைவஸ்வதோ மனுர்நாம மானனீயோ மணீஷினாம் ஆசீன் மகீக்ஷிதா மாத்யஹ பிரணவஸ் சந்தசாமிவ. வைவஸ்வதோ மனுர்நாம மானனீயோ மணீஷினாம் ஆசீன் மகீக்ஷிதா மாத்யஹ பிரணவஸ் சந்தசாமிவ அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 11. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, அதாவது வேதம் இருக்கோ இல்லையோ, வேத பாராயணம் இருக்குனாக்கா முதல்ல அந்த வேதத்தை என்ன சொல்லி தொடங்குவா அப்படின்னாக்கா ஓம் என்கிற பிரணவத்தோட தொடங்குவா. அந்த ஓம்காரத்துக்கு பிரணவம் என்று பெயர். ஒரு வேத மந்திரமாகட்டும் இல்லை ஏன்னா பாராயணம் தொடங்குறா அப்படின்னா முதல்ல இந்த ஓம் அப்படிங்கிற அந்த சப்தத்தை அந்த சொல்ல தொடங்கிட்டு தான் ஆரம்பிப்பா. ஓம்காரம் இல்லையா? எப்படி வேதமானது முதல்ல அந்த ஓம் என்ற சொல்லோட தொடங்கப்படுமோ, அத போல தொடக்கமாக இருக்கின்றதோ, அத போல இவன் சொல்லக்கூடிய வம்சம் எங்கேந்து தோன்றியது, அந்த வம்சத்தில் முதலில் தோன்றியவன் யார் அப்படிங்கிறத சொல்றார். வைவஸ்வதோ மனுர்நாம, வைவஸ்வதோ மனுர்நாம மானனீயோ மணீஷினஹா மணீஷினாம். வேதங்களுக்கெல்லாம் முதல்ல பிரணவம் இருப்பது போல இந்த அந்த அரசர்களா இருக்கா இல்லையா இந்த ரகு வம்சத்துல, அந்த அரசர்களுக்கெல்லாம் முதல் அரசராக இருந்தார் யாரு? வைவஸ்வத மனு என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன். அவருக்கு என்ன பேரு? வைவஸ்வத மனு. வைவஸ்வதோ மனுர் நாம, வைவஸ்வதா மனு என்று சொல்லக்கூடிய நாமன பெயரை உடைய முதல் அரசனாக இருந்தான். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அவன் சூரியனுடைய புத்திரன். அவன் யாரு? சூரியனுடைய புத்திரஹா. விவஸ்வான்னு பேரு சூரியனுக்கு. விவஸ்வான்னா சூரியன். சூரியனுடைய புத்திரனாக இருப்பதால் இவனுக்கு வைவஸ்வத மனுஹு அப்படிங்கிற பெயர். சூரியனுடைய புத்திரர் யாரு? வைவஸ்வத மனுர் நாம அப்படின்னு சொல்லக்கூடியவர்.
அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? பல அறிவாளிகளாலும் மதிக்கத்தக்கவராய் அவர் இருந்தார். மானனீயோ மனிஷினாம். பல அறிஞர்கள், பல அறிவாளிகள் அவரை மதிக்கத்தக்கவராய் அவர் இருந்தாராம். பல அறிஞர்கள் அவர் நன்கு மதிச்சாலாம். அப்படி எல்லோராலும் மதிக்கத்தக்கவராய் அவர் இருந்தார். அவர் யாரு? வைவஸ்வதோ மனுர் நாம. அவர் எப்பேற்பட்டவர்? மானனீயோ மனிஷினாம். சான்றோர்களாலும் அறிஞர்களாலும் மதிக்கத்தக்கவராய் இருந்தார். ஆசீத். ஆசீத்னா இருந்தார். அவர் யாரு? மகிக்ஷிதா மாத்யா. இந்த முதலில் தோன்றிய அரசனே அவர்தான். மகிக்ஷிதாம் ஆத்யா. ஆத்யான முதலில் தோன்றிய ராஜா. எப்பேற்பட்டவர் தெரியுமா? பிரணவஹா சந்தசாமிவ. அதாவது வேதத்திற்கு எப்படி ஓம் என்ற பிரணவம் முதலில் தொடக்க இதுவாக இருக்கின்றதோ, வேதங்களுக்கெல்லாம் முதலில் பிரணவம் இருப்பது போல அரசர்களுக்கெல்லாம் முதல் அரசர்களாக இருந்தார். யாரு? வைவஸ்வத மனு என்பவர். அவர் யார் தெரியுமா? சூரியனுடைய புத்திரர். அவர் யாரு? சூரியனுடைய புத்திரர். விவஸ்வான்னா சூரியன். இந்த விவஸ்வானின் மகனாக இருப்பதால் வைவஸ்வதோ அப்படிங்கிற பெயரை அவர் அடைந்தார். அது மட்டும் இல்ல, மானனீயோ மனிஷினாம். அறிவாளிகளாலும் மதிக்கத்தக்கவராய் அவர் இருந்தார். ஆசீத் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை உடையது இந்த 11வது ஸ்லோகம். வைவஸ்வதோ மனுர்நாம மானனீயோ மனிஷினாம் ஆசீன் மகிக்ஷிதா மாத்யா பிரணவச்சந்தசாமிவ அப்படிங்கிறது 11வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன, அன்வயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கோ. பதச்சேதா வைவஸ்வதः மனுஹு நாம மானனீயः மனிஷினாம் ஆசீத் மகிக்ஷிதாம் ஆத்யः பிரணவः சந்தசாம் இவ. சந்தசான வேதம். அதற்கு பிரணவஹா இவ. எப்படி? மகிக்ஷிதாம் ஆத்யः முதலில் தோன்றிய அரசன். எந்த வம்சத்தில்? இந்த ரகு வம்சத்தில் முதலில் தோன்றிய அரசன் அவன்தான். அவனுடைய பெயர் என்ன? வைவஸ்வத மனுஹு அப்படிங்கிற பெயரை உடையவன். அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தான்? மானனீயஹா மனிஷினாம். அறிஞர்களால் மதிக்கத்தக்கவனாய் இருந்தான். அன்வயம் பாருங்க. மனிஷினாம் மானனீயஹா, பெரியோர்களால் மதிக்கத்தக்கவனாய். வைவஸ்வத மனுஹு, வைவஸ்வதா நாம மனுஹு, வைவஸ்வதா என்ற பெயருடைய மனு எப்படி? சந்தசாம் பிரணவஹா இவ. வேதம் சந்தசான வேதங்களுக்கு பிரணவஹா இவ. பிரணவன்னா ஓம்காரம். இவ போல மகிக்ஷிதா மாத்யா ஆசீத்து. இந்த வம்சத்தில் முதல் ராஜாவாக அவன் இருந்தான். பிரதிபதார்த்தா மனிஷினாம் விதுஷாம். மனிஷினான்னா யாரு? அறிஞர்கள். விதுஷாம் வித்வாம்சா. மானனீயா பூஜனீயா இத்தியர்த்தः. மானனீயா நாம பூஜனீயா, பூஜிக்கத்தக்கவர், போற்றத்தக்கவராய். வைவஸ்வதா சூரிய புத்திரஹா வைவஸ்வதா. விவஸ்வான்னா சூரியன். வைவஸ்வதா யாரு? சூரிய புத்திரஹா வைவஸ்வதா. நாம அபிதானம், நாமன பெயரை உடையவனாக. மனுஹு, மனுஹுனா பிரதமஹா, முதல் ராஜாவாக அந்த பிரதமஹா மனுஹு, முதல் மனு. சந்தசாம் என்ன? வேதானாம், வேதத்திற்கு. பிரணவஹா ஓம்காரஹா இவ யதா. மகிக்ஷிதாம் பூபதீனாம். ஆத்யஹ நாம பிரதமஹா, ஃபர்ஸ்ட். ஆசீத், ஆசீத் அபவத் இருந்தார். பாவார்த்தः யதா ஓம்காரஹ வேதேஷு பிரதமஹா ததா. எப்படி? யதான எப்படி, ததான அப்படி, எவ்வாறு அவ்வாறு. யதா ஓம்காரஹ வேதேஷு பிரதமஹா ததா ராஜசு வித்வத்பிஹி சம்மானனீயः சூரியஸ்ய புத்திரஹ வைவஸ்வதः நாம மனுஹு பிரதமஹா ஆசீத் இதி பாவார்த்தः. இது 11வது ஸ்லோகமா இருக்கு. என்ன ஸ்லோகம்? வைவஸ்வதோ மனுர்நாம மானனீயோ மனிஷினாம் ஆசீன் மகிக்ஷிதாம் ஆத்யः பிரணவச்சந்தசாமிவ அப்படிங்கிறது 11வது ஸ்லோகமாக இருக்கு. அடுத்தது நம்ம தொடர்ந்து பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 12. அது என்ன ஸ்லோகம் பாருங்க. சம்பிரதி அஸ்மின் ரகுவம்சே
பிரதான புருஷஸ்ய ரகோஹோ பிதுஹு பரிச்சயம் கரோதி. இப்போ ரகு மகாராஜா இல்லையா, அவருடைய பிரதானமான அவருடைய பேர்ல தான் இந்த வம்சமே எழுதப்படுறது. அப்போ அஸ்மின் ரகு வம்சே பிரதான புருஷஸ்ய, யாரு முக்கிய கதாபாத்திரம், ஹீரோ யாரு, ரகு மகாராஜா. அதனால அந்த பிரதான புருஷஸ்ய ரகோஹோ பிதுஹு பரிச்சயம் கரோதி. அந்த ரகு மகாராஜாவோட அப்பா யாருன்னு சொல்லணும் இல்லையா. முதல்ல தொடக்கத்தை சொல்லிட்டார். இந்த ரகுவம்சத்துடைய தொடக்கம் வைவஸ்வத மனுன்றவர் தான் முதல் மனு. அவர் எப்பேற்பட்டவர், மானனீயா மனிஷினான்னு பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணோம், பிரதானமான கதாநாயகன் யாரு, ரகு மகாராஜா. அப்ப அந்த ரகு மகாராஜாவை பற்றி சொல்வதற்கு முன்பாக அந்த ரகு மகாராஜாவினுடைய அப்பா யாருன்னு சொல்லணும் இல்லையா. அதுதான் இந்த பரிச்சயம். ரகோஹோ பிதுஹு பரிச்சயம் கரோதி அஸ்மின் ஸ்லோகே சம்பிரதி அஸ்மின் ரகுவம்சே பிரதான புருடஸ்ய ரகோஹோ பிதுஹு பரிச்சயம் கரோதி. அப்பா யாருன்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்தின் மூலமா. என்ன சொல்றாரு பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 12. ததன்வயே சுத்திமதி பிரசூதா சுத்திமத்தரஹ திலீபைதி ராஜேந்துஹு இந்துஹு க்ஷீரநிதாவிவ. ததன்வயே சுத்திமதி பிரசூதா சுத்திமத்தரஹ திலீபைதி ராஜேந்துஹு இந்துஹு க்ஷீரநிதாவிவ அப்படிங்கிறது 12வது ஸ்லோகம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா பாருங்கோ, இந்த பார்க்கடல் இருக்கோ இல்லையோ, இந்த க்ஷீரசாகரம் அப்படின்னு பேரு பார்க்கடலுக்கு. க்ஷீரநிதி அப்படின்னா பார்க்கடல். சரி, அந்த பார்க்கடலை அது என்ன பண்ணுவானாக்கா கடைவாளம். பார்க்கடலை கடையும் பொழுது என்ன கிடைச்சது, அதுல இருந்து தோன்றியதுதான் சந்திரன். பார்க்கடலை கடையும் பொழுது அதுல இருந்து யார் பிறந்தா, சந்திரன் பிறந்தான். சந்திரன் அதுல இருந்தா கிடைச்சது. பார்க்கடல்ல கடையும் பொழுது அமிர்தம் கிடைச்சது. அதே மாதிரி மகாலட்சுமி வந்தா, அதே மாதிரி அதுல இருந்து சந்திரனும் வெளிவந்தது. சோ அப்போ பார்க்கடலில் சந்திரன் பிறந்தது போல உண்டானது போல இந்த மனுவின் வம்சத்துல என்ன இருக்கு, திலீபன் என்ற சிறந்த அரசன் பிறந்தான். யாரு, திலீபன் சொல்லக்கூடிய சிறந்த அரசன் பிறந்தான். சரி, அடுத்தது என்ன கேட்போம், யார் அந்த திலீபன், கேள்வி கேட்க மாட்டோமா. ததன்வயே சுத்திமதி பிரசூதா சுத்திமத்தரஹ திலீபைதி ராஜேந்துஹு இந்துஹு க்ஷீரநிதாவிவ. எப்படி பார்க்கடலில் இருந்து சந்திரன் பிறந்ததோ அதை போல இந்த வம்சத்தில் திலீபன் என்று சொல்லக்கூடிய இந்துஹு, இந்துகுன சந்திரனை போல, சந்திரனுக்கு நிகரான சதிருஷமான திலீபன் என்று பெயரை உடையவன் இந்த வம்சத்தில் தோன்றினான் இல்லையா. அப்படிங்கிற மாதிரி இங்க காண்பிச்சு கொடுக்கிறான். அவன் எப்பேற்பட்டவன், சுத்திமதி. எப்படிப்பட்டவன், சுத்திமதி, பரிசுத்தமான இல்ல. ததன்வயே அந்த மனுவின் வம்சத்தில் சுத்திமத்தரா மிகவும் பரிசுத்தனாக, மிகவும் பரிசுத்தமான திலீப இதி, திலீபன் என்று சொல்லக்கூடிய ராஜேந்து சந்திரனை போன்ற அரசன் தோன்றினான். எவ்வாறு, க்ஷீரநிதௌ இந்துஹு இவ, எப்படி பார்க்கடலில் இருந்து சந்திரன் பிறந்ததோ அதை போல இந்த இந்த வம்சம் இருக்கு இல்லையா, பார்த்தோம் வைவஸ்வத மனுர் நாமன் சொல்லிண்டே வரக்கூடிய அந்த வம்சத்தில் திலீபன் என்ன சொல்லக்கூடிய சுத்திமத்தரா மிகவும் பரிசுத்தமானவன் பிரசூதா தோன்றினான். ததன்வயன அந்த வம்சத்தில், எந்த வம்சத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, சூரியனிடமிருந்து தொடங்கி வரப்பட்ட இந்த ரகுவம்சம் என்று சொல்லக்கூடிய இந்த தொடர் வரிசையில திலீபன் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்து நிலவை போன்றவன். எப்படி நிலா பார்க்கடலில் இருந்து தோன்றியதோ பிறந்ததோ அதை போல ததன்வயே இந்த வம்சத்தில் சுத்திமதிகி சுத்திமத்தரக, அதாவது நல்ல குணம் வாய்ந்த பரிசுத்தமானவர்கள் தோன்றிய அந்த வம்சத்தில் மிகவும் பரிசுத்தமான இந்த திலீபன் என்ன பண்ணா அப்படின்னாக்கா தோன்றினான். எதை போல, க்ஷீரநிதாவிவ, இந்த சந்திரன் பார்க்கடலில் தோன்றியது போல அப்படிங்கிற மாதிரி உபமை. காளிதாசன்னாலே உபமா அப்படிங்கிறது நிறைய இருக்கும். உபமானா என்னன்னாக்கா இது ஓமை, தமிழ்ல ஓமை அணின்னு சொல்றோம் இல்லையா, அது கம்பேரிட்டிவ். அணி இலக்கணம் இருக்கு தமிழ்ல, எழுத்து இலக்கணம், அப்புறம் சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம்,
அணி இலக்கணம்னு 5 வகையான இலக்கணங்கள் சொல்றா தமிழ்ல. அதுல ஒரு வகையான இலக்கணம் அலங்காரம். அணி இலக்கணத்தை தான் சம்ஸ்கிருத அலங்கார சாஸ்திரம்னு சொல்றா. அந்த அலங்காரத்துல அநேக விதமான அலங்காரங்கள் இருக்கு. குவலயானந்தம் அது அதுல நிறைய அலங்காரங்கள் சொல்லியிருக்கு. அதே மாதிரி சந்திராலோகம் அப்படின்ற ஒரு புக் இருக்கு, அதுல நிறைய அலங்காரங்கள் சொல்லியிருக்கு. முதல் அலங்காரம் எதுனாக்கா உபமா. உபமான ஓமை, கம்பேரிட்டிவ் பண்றது. அத போல இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி 4 குணங்கள் இருக்கணும். அந்த 4ம் இருந்தா அதை உபமா அலங்காரம்னு சொல்லி கம்பேர் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி அத போல இது இருக்கு. எதை போல இது இருக்கு? சந்திரைவ முகம் திருஷ்யதே அப்படின்னாக்கா சந்திரனை போல முகம் காணப்படுகிறது அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உள்ள தன்மை என்ன தெரியுமா? அந்த சாமிங், அந்த அழகு அப்படிங்கிறத சாதாரண தர்மமா வச்சுட்டு ஒரு அலங்காரம் பண்ற. அந்த மாதிரி இங்க எப்படி பார்க்கடலில் இருந்து சந்திரன் தோன்றியதோ அதை போல ததன்பையே சுத்திமதி, அந்த நல்ல அந்த வம்சத்தில் எப்படிப்பட்டவன் தோன்றான் அப்படின்னாக்கா இந்த திலீபன் என்று சொல்லக்கூடிய ராஜா பிரசூதா உண்டானான்ற மாதிரி இங்க சொல்றார். அதான் அதனுடைய அர்த்தம். ததன்பையே சுத்திமதி பிரசூதா சுத்திமத்தரஹா திலீபைதி ராஜேந்து இந்து க்ஷீரநிதாவிவ அப்படிங்கிறது ஸ்லோகம். அர்த்தத்தை பார்த்துட்டோம். பதச்சேதா ததன்பையே சுத்திமதி பிரசூதா சுத்திமத்தரஹ திலீபஹ இதி ராஜேந்து இந்து க்ஷீரநிதௌ இவ. அன்பயः சுத்திமதி ததன்பயே சுத்திமத்தரஹ திலீப இதி ராஜேந்து க்ஷீரநிதௌ இந்துஹு இவ பிரசூதா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமா இருந்துருக்கு. இதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கோ. பிரதிபதார்த்தா சுத்திமதி பவித்ரே புனிதமானதுன்னு அர்த்தம். ததன்பயே மனோஹோ வம்சே அந்த மனு வம்சத்தில், வைவஸ்வத மனுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வம்சத்தில் கிரமமாக சுத்திமத்தரஹ அத்தியந்தம் நிஷ்கலங்கா, கலங்கமே இல்லாம எந்த குறையும் சொல்ல முடியாது அப்பேற்பட்ட சுத்திமத்தரஹ மிகவும் புனிதமானவன் அர்த்தம். திலீபஹ திலீப நாமகா திலீபன் என்ற பெயரை உடைய இது ஏவம் ராஜேந்துஹு அப்படின்னா நிருபச்சந்திரஹா ராஜாக்களுக்கெல்லாம் சந்திரனை போன்றவன். ராஜேந்து நிருபச்சந்திரஹா அப்படியே ஜொலிப்பான், சந்திரனை போல ஜொலிக்கக்கூடிய ராஜா. அவன் யாரு? திலீபன். க்ஷீரநிதோ துக்தசாகரே அந்த பார்க்கடலில் இந்துஹு சந்திரஹா சந்திரன் எப்படி இவ யதா பிரசூதா ஜாதா உண்டானதோ பிறந்ததோ அத போல இவன் பிறந்தான் அந்த வம்சத்தில். பாவார்த்தா யதா க்ஷீரசாகரே சந்திரஹ பிரகாசமானஹ ஜாதஹ ததா தோஷரகிதே மனோஹோ வம்சே அதீவ பவித்ரஹ திலீபஹ நாம ராஜஸ்ரேஷ்டஹ ஜாதஹ. பாருங்க, அந்த படிச்சாலே நமக்கு அர்த்தம் புரிஞ்சிடணும். பாவார்த்தம் படிக்கிறதுக்கு நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அப்படியே ஒரு சொல்லுக்கும் நான் சொன்ன அந்த அர்த்தத்தை அப்படியே நீங்க என்ன பண்ணலாம், மேட்ச் பண்ணி பார்க்கலாம். யதா எப்படி க்ஷீரசாகரே சந்திரஹா பிரகாசமானஹா ஜாதஹா, எப்படி சந்திரனானவன் அந்த பார்க்கடலில் ஜொலித்து கொண்டே பிறந்ததோ உண்டானதோ, ததா அத போல தோஷரகிதே எந்தவித களங்கமும் நிஷ்கலங்கான்னு பார்த்தோம். தோஷரகிதே மனோஹோ வம்சே அந்த மனுவின் வம்சத்தில் அதீவ பவித்ரஹா மிகவும் பரிசுத்தமான திலீபஹா நாம திலீபன் என்ற பெயருடைய ராஜஸ்ரேஷ்டஹா ஜாதஹா ராஜாக்களிலே உயர்ந்த குணமுடைய ராஜாவாக ஜாதஹா பிரசூதஹா உண்டானான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமாக இருந்துருக்கு. என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா ததன்வயே சுத்திமதி பிரசூதஹா சுத்திமத்தரஹ திலீபைதி ராஜேந்துஹு இந்துஹு க்ஷீரநிதாவிவ. அப்படியாக இன்றைய தினம் நாம 2 ஸ்லோகங்களை பார்த்திருக்கோம். 11வது ஸ்லோகன வைவஸ்வதோ மனுர்நாம மானனீயோ மனிஷினாம் ஆசீன் மகிக்ஷிதா மாத்யா பிரணவஹா சந்தசாமிவ அப்படிங்கிறது. 12வது ஸ்லோகம் ததன்பயே சுத்திமதி பிரசூதஹா சுத்திமத்தரஹ திலீபைதி ராஜேந்துஹு இந்துஹு க்ஷீரநிதாவிவ அப்படிங்கிறது 12வது ஸ்லோகம். ஸோ கிரமமா நம்ம என்ன பண்றோம், வாசிக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ரீதியில நீங்களாம் படிச்சுட்டு இருக்க.
இது வரைக்கும் படிச்சவா படிக்காதவாளுக்கு அவகாசம் கொடுக்கணும். யாராவது படிங்கோ. महोदय अहं पठामि वा? ஜெயஸ்ரீ கண்ணன் படிங்கோ. மத்தவெல்லாம் மியூட் போட்டுருங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறேன். படிக்கிறேன் மகோதயா. வைவஸ்வதோ மனுர்நாம மானனீயோ மனிஷினாம் ஆசித் மகிஷிதாம் மாத்யः பிரணவச்சந்தசாமிவ ஒரு நிமிஷம் இருங்கோ. அடுத்த பேஜுக்கு போயிருக்கு. படிங்கோ, கண்டினியூ பண்ணுங்க. பதச்சேதக வைவஸ்வதக மனுகு நாம மானனீயக மனிஷினாம் ஆசித் மகிஷிதாம் ஆத்யः பிரணவக சந்தசாம் இவ. அன்வயக மனிஷினாம் மானனீயக வைவஸ்வதக நாம மனுகு சந்தசாம் பிரணவக இவ மகிஷிதாம் ஆத்யः ஆசித். பிரதிபதார்த்தக மனிஷினாம் விதுஷாம் மானனீயக பூஜனீயக வைவஸ்வதக சூரியபுத்திரக வைவஸ்வதக நாமக. கமா இருக்கே, சூரியபுத்திரஹா வைவஸ்வதா வரைக்கும் தானே கமா இருக்கு. சூரியபுத்திரக வைவஸ்வதக நாம அபிதானம் மனுகு பிரதமக மனுகு சந்தசாம் வேதானாம் பிரணவக ஓம்காரக இவ யதா மகிஷிதாம் பூபதீனாம் ஆத்யாக பிரதமக ஆசித் அபவத். பாவார்த்தக யதா ஓம்காரக வேதேஷு பிரதமக ததா ராஜாஷு வித்வத்பிஹி சம்மானனீயக. சூரியஸ்ய புத்திரக வைவஸ்வதக நாம மனுகு பிரதமக ஆசித். வெரி குட். அடுத்தது 12வது ஸ்லோகம். ஸ்லோகம் நம்பர் 12. நான் சொல்றேன். நான் படிக்கவா சுவாமி? நான் படிக்கவா? சுமதி ஸ்ரீனிவாசன் படிங்க. ததன்வயே சுத்திமதி பிரசூதः சுத்திமத்தரः திலீப இதி ராஜேந்தூரிவ ரிந்துஹு. திலீப இவ ராஜேந்துஹு. திலீப இதி ராஜேந்துஹு இந்துஹு ஷீர நிதாவிவ. ஷீரநிதாவிவ. பதச்சேதக ததன்வயே சுத்திமதி பிரசூதக தரக திலீபக என்ன தரஹ? சுத்திமத்தரஹ. சுத்திமத்தரஹ திலீபக இதி ராஜேந்துஹு இந்துஹு ஷீரநித்யௌ இவ. ஷீரநிதௌ இவ. அன்வயக சுத்திமதி ததன்வயே சுத்திமத்தரஹ திலீப இதி ராஜேந்துஹு
க்ஷீரநித்யௌ இந்துஹு. க்ஷீர நித்யோ கிடையாது அது க்ஷீர நிதௌ இப்பதான் நாங்க சொல்லி கொடுத்த மேல. ஆமாம். க்ஷீரநிதௌ இந்துஹு இவ பிரசூதக. சொல்லி கொடுக்கும்போது நல்லா கவனிங்க, அதான் நல்லா அதை ஃபாலோ பண்ண முடியும். பிரதிபதார்த்தா படிங்க. பிரதிபதார்த்தக. சுத்திமதி பவித்ரே. சுத்திமதி பவித்ரே ததன்வயே மனோஹோ வம்சே. மனோஹோ வம்சே சுத்திமத்தரக அத்யந்தரம் நிஷ்கலங்கக. அத்தியந்தரம்லாம் கிடையாதுங்க, அத்தியந்தம். அத்யந்தம் நிஷ்கலங்கக. திலீபக திலீப நாமகக இதி ஏவம் ராஜேந்துஹு ரிபச்சந்திரஹ சந்திரஹ க்ஷீரநிதௌ दुग्ध सागरे. दुग्ध सागरे इंदुः चंद्रः इव यथा प्रसूतः जातः. भावार्थः यथा क्षीरसागरे चंद्रः प्रकाशमानः जातः तथा दोषरहिते मनोः वंशे अतीव पवित्रः दिलीपः नाम राजश्रेष्ठः जातः. வெரி குட். ஓகே, படிக்காதவர்கள் அடுத்த வகுப்புல உங்களுக்கு அவகாசம் கொடுக்குறேன். ஹோம்ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணி அனுப்புங்க, சரியா? ஏதாவது சம்சயம் இருந்தா கேளுங்க, நல்லா கிளாஸ் முடிச்சுக்கலாம். தாசன். अडियन् सुधा देवनाथन्. दुग्धसागरे इति अर्थं क्षीरनिधौ. துக்தம்னா என்ன? பால்மா. க்ஷீரம்னாலும் பால் தான்மா. சாகரம்னா சமுத்திரம். பார்க்கடல்னு சொன்னா என்ன? க்ஷீரசாகரம் சொன்னா என்ன? துக்த சாகரம் சொன்னா என்ன? பயோசாகரம் சொன்னா எல்லாமே பார்க்கடல் தான் குறிக்கும். பர்யாய பதம். அந்த பர்யாய பதத்துக்காக தான் இந்த பிரதிபதார்த்தமே படிக்கிறோமே. ஆಮೇಲೆ அடியன் சந்திரன் போலன்னு கம்பேர் பண்றாரு. சந்திரனுக்கு வந்து களங்கம் உண்டு இல்லையா? அப்ப வந்து இவர் ஒரு கம்பேரிசன் பண்ணா பூர்ணா நல்லவர்னு பண்றச்ச களங்கம் இருக்கு. சந்திரன் வந்து களங்கம் தானே, ஏன் சந்திரனை கம்பேர் பண்றாரு? சந்திரன் எங்க களங்கம் இருக்கு? சந்திரனுக்கு களங்கம் இருக்கு இல்லையா சந்திரன்ல? அதெல்லாம் இல்லையே. சந்திரனை நம்ம கொண்டாடுறோமா கொண்டாடுறது இல்லையா? சந்திரன் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? கலங்க இருக்குன்றதுக்காக அது ஒதுக்கிடுறோமாண்ணா? இல்லையே. கலங்கனா என்ன கலங்கம் இருக்கு அதுல? அப்படின்னு ஒண்ணும் கிடையாது இல்லையோ. ஆமா, அது ஒண்ணும் தோஷமா யாரும் பாக்குறது இல்லையோ. அதுல ஏதாவது தோஷம் இருக்குன்னு சொல்றாளா? தோஷம் இல்ல, குளிர்ச்சியா பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது ஆக்லாத தன்மை இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு, பார்த்தா சந்தோஷமா இருக்கு. சரி. தாசன், தன்யவாதம். महोदय, மகோதயா, 11வது பாடல் வந்து போடுவேலா இல்ல போட்டு எனக்கு வரலையா? 11வது இன்னைக்குதாம்மா நடத்தின்னு இருக்கேன். சரி சரி, தன்யவாதம். தெரியும், ஸ்லோகம் 10 தான் நடத்திருக்கோம். இன்னைக்குதான் 11th and 12th இன்னைக்குதான் நடத்திருக்கேன். அது எப்படி உங்களுக்கு வரும்னு நான் போடவே இல்லையே. இன்னைக்கு நடத்துற பாடம் எப்படி வரும் அதுக்குள்ள? சரி மகோதயா, ధన్యవాదాలు. ధన్యవాదాలు. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. தேங்க்யூ சோ மச். மகோதயா. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.